இளையராஜா சார் பேர் வச்சுக்கிட்டே 10 இசைக்கலைஞர்கள் வந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுவராஜா, கண்மணி ராஜா அப்படின்னு 10 இசைக்கலைஞர்கள் வந்தாங்க. அவங்களாலாம் நிற்க முடியல. அவங்க 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 இன்டர்வியூவில் சொன்ன விஷயந்தான் இது. இளையராஜா சாரோட இசை இல்லாமல் எங்களால் அவங்க தாக்கம் இல்லாமல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரகுமான் சார் கம்ப்ளீட்டாக வேற ட்ராக் கொடுத்தார். பவித்ரான்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித் சார் நடித்த படம் நினைக்கிறேன். அதில் பாட்டு கொடுத்துருப்பார். ஏஆர் ரஹ்மான் சார் ட்ரெண்ட் செட்டராக மாறினதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இளையராஜா சார் மெலடி கொடுக்கும்போது அதில் அங்கங்கே ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தபேலா வரும், மிருதங்கம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு சவுண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய பாடல்களை மெலடி கொடுத்துருப்பாரு ஏஆர் ரஹ்மான் சார். பவித்ரா படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும் பாருங்கள். பெண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். பெண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான்.